ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இந்த 9 கிரகங்கள், இந்த சனி, நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2.5 நாளுக்கு ஒரு முறை, இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட். இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே தான் வரும், கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துலலாம். இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த 6 கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும். அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 9 கிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள்னே எடுத்துக்கலாம். இந்த சனி ராகு கேது குரு, இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள், ஆனி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது, என்னென்ன விரதங்கள் வருது, எதை நம்ம அனுஷ்டிக்கணும், எதை மேற்கொள்ளணும், முக்கியமானது மட்டும்தான். அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹராசி நேயர்கள் தங்களுக்கு இந்த மாதம்னு என்ன, மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025 வருடம். ஆனி மாதத்தில் எப்படி இருக்க போகுது? கடந்த மாதத்தில் பல இன்னல்களை சந்திச்சிருக்கலாம், நன்மையும் சந்திச்சிருக்கலாம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்கணும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது தங்களுடைய ராசியிலே செவ்வாய் கேது செஞ்சிருக்கிறது. அது நன்மையான்னு பார்த்தா நன்மை அல்ல. ஏன்னா ராசியில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஜென்ம கேது, கூட செவ்வாய் வேறு. வீண் பழிபாபங்களுக்கு ஆளாகிறது. கேது இருந்தாலும் ஏது இருந்தாலும் ஏது திசை ஏது கிரகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேது இருந்தால் வச்சு செஞ்சிருவார். ராசியிலே வேறு இருக்கார், இன்னும் 1.5 வருஷத்துக்கு அதில் தான் இருப்பார். அப்போ வீண் பழிபாவங்கள், அபவாதங்கள், மரியாதை குறைவான இடங்களில் நம்ம நடத்தப்படுதல், தாழ்மைப்படுதல் இருந்து இவ்வளோ நாளாக சேர்த்தி வச்ச பெயர் புகழ் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு சிக்கல், யாருக்காவது உதவி பண்ண போய் என்ன பாட்டு வரனா, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்கு. இதுதான் அவருடைய வேலை. தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் மாட்டுவோம். அதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் நீதிமன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக. கூட செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தாலும் வயிறு சம்பந்தமான நோய்கள், நரம்பு கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படும். உடல் நலத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் நம்ம ஈடுபடக்கூடாது, கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பூமி, மனை, வீடு லாபம். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதுக்கு யோகங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 3ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் ஒன்றும் இல்லை, 6ல் ஒன்றும் இல்லை, 7ல் ராகு. 7ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானத்தில் ராகு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். தேவையில்லை நீங்கள் சொல்ல போய் அங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு, பிரிவு அப்படிங்கிறது ஏற்படும். கலத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் இது சர்ப்பதோஷம்னு பேர். ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ராகு கேது தோஷம் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் இப்போ கிரகங்கள் பொதுவாக இருக்குது. 1.5 வருஷத்துக்கு அது ராகு கேது தோஷம் தான் இருக்குது. அப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அது போக பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி, அஷ்டமச்சனி, அதுவும் நன்மை கொடுக்காது. அஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது நன்மையை தர தேவையில்லாத அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், தூக்கமின்மை, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, எத்தனை செஞ்சாலும் யாரையும் திருப்தி பண்ண முடியாது, ஒரு மனவேதனை ஊண்டிங்களே போகும். செஞ்ச வேலையே திருப்பி செய்யணும். இந்த வாகன பழுது எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வேலை சின்ன ரிப்பேர் ஆகிருக்கு, நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு மறுநாள் அந்த காரியத்துக்கு போவோம். மீண்டும் அதே பிரச்சனை முக்கியமான பணிக்கு போகும்போது நடக்கும். அதே தொடர்ந்து நடக்கும். என்னடா இதுன்னு சலிச்சு நடந்தே போயிருக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம மனோ வியாகுலத்தைப்படுத்துறது சனி. அந்த மாதிரி தொலைகள் இல்லைன்னா கால் பிரச்சனை, கால் கீழே அடிபடுறது, இதெல்லாம் சனியினுடைய வேலை. அதனால் கொஞ்சம் கவனம், பேச்சுவார்த்தை, போக்குவரத்து இதில் எல்லாம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் 9ஆம் இடத்துல சுக்கிரன் யோகம், பாக்கியம், வருமானத்துக்கு குறை இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறிப்பாக வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்கள், ஆடை தயாரிக்கக்கூடியவர்கள், இதெல்லாமே அதில் வந்துடும். தனித்தனியாக சொல்ல முடியாது. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சிறப்பு. 11ஆம் இடத்துல ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்கார். அது அதை விட சிறப்பு. லாபஸ்தானத்தில் ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும், இடமாற்றம், உத்தியோகத்தில் பதவி மாற்றம் கிடச்சி ஒரு பெரிய போஸ்ட் இருக்கிறத விட ஒரு பதவியில், ஏன்னா குருவும் சூரியனும் தான் அந்த பதவியை உயர்ந்த பதவி கொடுக்குறது. அது இருக்கக்கூடிய இடம் ராசிநாதன் வேறு. சிம்மத்துக்கு ராசிநாதன் யார்? சூரியன். அவர் குருவோடு சேர்ந்து 11ல் இருக்கார்.
அப்போ நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தலைமை பொறுப்பு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங், இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு இருக்கார் கூட. அந்த மாதிரி அமைப்புகள் அதெல்லாம் ஏற்படும். தகப்பனாருக்கு நன்மைகள் ஏற்படும். அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பொருளாதார ரீதியாக நன்மைகள். 12ஆம் இடத்துல புதன் விரயஸ்தானத்தில். ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை சேமிக்க முடியாது. இந்த பக்கம் இந்த கையில் வாங்குவீங்க, அந்த கையில் செலவாயிடும். ஏன்னா 12ல் புதன் சேமிப்புக்காரகன் மறைஞ்சு போயிடுறார். திறமையை வெளிப்படுத்தணும், அது வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது. ஏன்னா புதன் தான் திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர். அதனால் எவ்வளவு பாடுபட்டுனாச்சும் நம்மளுடைய திறமையை நம்ம காமிச்சா தான் முன்னேற முடியும். பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்கள் ஒரு 80% நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரசியல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் சிம்மராசின்னு பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 2 சந்திராஷ்டமம். ஆனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை மாலை 4:16 முதல் ஆனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 7:06 வரை ஒரு சந்திராஷ்டமம். ஆனி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 12:30 முதல் ஆடி 2ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.